சகோதரர் ஸ்டான்லி மோகன் அவர்கள் கடந்த 43 வருடங்களாக ரோமர் 15:21 படி கிறிஸ்துவை தங்கள் வாழ்க்கையில் ஒருமுறை கூட அறிந்திராத மக்களுக்கு இயேசுவை அறிவித்தும் சமூக நலப்பணிகள் மூலமாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தியும் வருகிறார். வருடத்திற்கு 2 முறை வட இந்தியா சென்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறார். திருச்சபைகளிலும் எழுப்புதல் கூட்டங்களிலும் வாலிபர் மத்தியிலும் கர்த்தருடைய செய்தியை ஜெபத்துடன் பகிர்ந்து வருகிறார். இதோ அவருடைய செய்தி. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் உங்களோடு தியானிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். இந்த பகுதியை நாம் பார்க்கும் பொழுது ஒரு 100க்கு அதிபதியினுடைய அவருக்கு பிரியமான ஒரு வேலைக்காரன் மரண அவஸ்தையோடு கூடிய வியாதிக்கு அவன் உட்பட்டிருந்தான். மரண அவஸ்தையோடு கூடிய வியாதிக்கு உட்பட்டிருந்த 100க்கு அதிபதிக்கு பிரியமான அந்த வேலைக்காரனை இயேசு கிறிஸ்து சொஸ்தமாக்குகிறார், சுகமாக்குகிறார். இதை தான் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இதே சம்பவத்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வசனங்களிலும் பார்க்க முடியும். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வரை உள்ள வசனங்களிலும் இதே சம்பவம் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த லூக்கா 7ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களிலே அதே சம்பவம் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், ஒரு வேலைக்காரன் மீது அவனுடைய எஜமான் பிரியம் வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அந்த அளவுக்கு அந்த வேலைக்காரன் அந்த எஜமானுக்கு உண்மை உள்ளவனாக இருந்து, கனத்துக்குரியவனாக இருந்து, மிக நேர்த்தியாக தன்னுடைய வேலைகளை திருப்திகரமாக செய்யக்கூடியவன் என்பது இங்கே நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஒரு வேலைக்காரன் அவனுடைய எஜமானுக்கு பிரியமானவன் என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த வேலைக்காரனுடைய வேலையின் தரம் உயர்ந்ததாக, உண்மையுள்ளதாக இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட வேலைக்காரனை யாருமே இழப்பதற்கு விரும்ப மாட்டார்கள். அந்த வேலைக்காரன் வேலை விட்டு அகற்றப்படுவதற்கும் அவர்கள் ஒருபோதும் உடன்பட மாட்டார்கள். அதே சமயத்தில் அந்த வேலைக்காரன் ஒரு கஷ்டத்தில் சிக்கிக்கொள்ளும் பொழுது, ஒரு தேவைக்கு உட்பட்டவனாக இருந்து அது சந்திக்கப்படாமல் அவன் பாடுபடும் பொழுது, நிச்சயமாக அவனுக்கு உதவிக்கரம் நீட்ட, அவனை காப்பாற்ற அவர்கள் தீவிரமாக முன் வருவார்கள். அதே சம்பவம்தான் இங்கே நடக்கிறது. ஆனால் இதில் காணப்படக்கூடிய விஷயம் என்ன என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த 100க்கு அதிபதியின் வேலைக்காரனை குணமாக்குவதற்கு இயேசு கிறிஸ்துவிடத்திலே இந்த சம்பவத்தை கொண்டு செல்லும் பொழுது அங்கே என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இந்த 100க்கு அதிபதியை குறித்த பெருமைக்குரிய காரியங்கள், 100க்கு அதிபதியை குறித்த பெருமைக்குரிய காரியங்கள் சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால், அந்த 100க்கு அதிபதி தான் இயேசு கிறிஸ்துவினால் என்னுடைய வேலைக்காரனை, எனக்கு பிரியமான உண்மையான எனக்காக கடினமாக உழைத்த அந்த வேலைக்காரனை காப்பாற்ற முடியும் என்ற நம்பிக்கை உள்ளவராக இந்த கோரிக்கையை இயேசு கிறிஸ்துவிடத்திலே வைக்கின்றார். வைக்கும் பொழுது அந்த 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி
யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, 4வது வசனத்திலே கருத்தாய் வேண்டிக் கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். வெறுமனே வேண்டிக் கொள்ளவில்லை, கருத்தாக, உண்மையாக, மிகுந்த அக்கறையோடு கூட அந்த 100க்கு அதிபதி இந்த வேண்டுகோளை கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு அவரிடத்தில் இந்த கோரிக்கையை வைக்கிறான். அப்படி வைக்கும் பொழுது அவனுடைய தகுதி, அவன் இதற்கு பொருத்தமானவன் தானா? இயேசு கிறிஸ்துவின் முன் வைக்கப்பட்ட கோரிக்கையை அவர் இந்த 100க்கு அதிபதிக்கு நிறைவேற்றி கொடுப்பதற்கு அவன் தகுதி உள்ளவன் தானா என்பதும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 5ஆம் வசனத்திலே அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். இந்த கோரிக்கையை கிறிஸ்துவினிடத்திலே வைப்பதற்காக இந்த 100க்கு அதிபதியின் சார்பாக போனவர்கள் சொல்லுகிறார்கள், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான். நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான். அவன் 100க்கு அதிபதி. அந்த 100க்கு அதிபதி கர்வமுடையவனாகவோ அல்லது எந்த விதமான ஒரு அவனை நெருங்கி அவனிடத்தில் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்கிற ஸ்தானத்திலோ அல்லாமல் அவன் நம்முடைய ஜனங்களை நேசிக்கிறவனாக, நமக்கென்று ஆலயத்தை, ஜெப ஆலயத்தை கட்டி கொடுத்தவனாக, அவ்வளவு ஒரு தாராள மனம் உடையவனாக காணப்படுகிறான் என்று அவனை குறித்து சொல்லப்படுகிறது. 6ஆம் வசனத்திலே இயேசு அவர்களுடனே இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படுவதற்காக அந்த கோரிக்கையை கொண்டு வந்து வைத்தவர்களுடனே கூட போகிறார். போகும் பொழுது கூட அந்த 100க்கு அதிபதியினுடைய தாழ்மை அங்கே வெளிப்படுகிறது. என்ன என்று சொன்னால், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், இந்த என்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக நீர் கஷ்டப்பட வேண்டாம், நீர் வரவே வேண்டாம், என்னை தேடி நீர் வர வேண்டாம், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் மட்டும் போதும், நீர் என்னை தேடி வருவதற்கு நான் ஒன்றும் தகுதி உள்ளவன் அல்ல, பாத்திரவான் அல்ல என்று 6-7 வசனங்களிலே அவன் சொல்லுகிறான். நீர் என்னை தேடி வருவதற்கு பாத்திரமானவன் அல்ல, நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று சொல்லுகிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 9ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், இஸ்ரவேலருக்குள்ளே இந்த 100க்கு அதிபதியை போன்ற விசுவாசமுள்ள ஒருவரை நான் காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். 10ஆம் வசனத்திலே அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்து வியாதியாய் கிடந்த அந்த வேலைக்காரன் அவன் சுகமடைந்திருக்கிறதை காண்கிறார்கள். சுகமடைந்திருக்கிறதை அனுப்பப்பட்டவர்கள், அந்த கோரிக்கையை 100க்கு அதிபதியின் சார்பாக இயேசு கிறிஸ்துவிடத்திலே வைக்க போனவர்கள் அந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள், மகிமைப்படுத்துகிறார்கள். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அநேக காரியங்களுக்காக போய், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க சுவாமி என்று நாம் கேட்கிறோம். அல்லது நமக்கு தெரிந்தவர்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாடி நாம் ஜெபிக்கின்றோம். அன்பானவர்களே, நாம் பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம், நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நெருங்கி சென்று அவரிடத்திலே என்னுடைய கோரிக்கையை எனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் வைக்கும் பொழுது அந்த கோரிக்கையை பரிசீலனை செய்வதற்கு ஏற்ற தகுதியுள்ள மேன்மையான காரியங்களை நான் செய்திருக்கிறேனா என்று நாம் நாமே ஆராய்ந்து சோதித்து அறிய வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இந்த அருமையான லூக்கா 7ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களிலே நாம் பார்த்த பொழுது இங்கே பிரியமான வேலைக்காரனை நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே 2வது பகுதியிலே, நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான், 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான் என்று தாவீதிடத்திலே இந்த காரியம் சொல்லப்படுகிறது. தாவீதை பொறுத்த வரைக்கும் நமக்கு நன்றாக தெரியும்.
தாவீது தன்னுடைய சத்துருவை கூட நேசிக்கக்கூடியவர். தனக்கு எதிராக செயல்பட்ட சவுல் தன்னை அழிக்க வந்த பொழுது கூட, அவரை அழிப்பதற்கான தருணம் தனக்கு கிடைத்த பொழுது கூட, அவர் அந்த மோசமான காரியத்தை, அந்த பாவத்தை அவர் செய்யவில்லை. இங்கே ஒருவனை சந்திக்கிறார். ஒருவன் அவரிடத்திலே வருகிறான், ஒரு வேலைக்காரன். 3 நாட்கள் அவன் பசியும் பட்டினியும் தண்ணீர் கூட குடிக்காத ஒரு வேலைக்காரனாக இருந்திருக்கிறான். அவன் சொல்லுகிறான், இந்த அவல நிலையில் இருக்கிற நான் கைவிடப்பட்ட ஒரு வேலைக்காரன் என்று சொல்லுகிறான். ஆனால் இந்த இடத்திலே லூக்கா 7ஆம் அதிகாரத்திலே பிரியமான வேலைக்காரன். இந்த உலகத்திலே நமக்கு பல்வேறு விதங்களில், பல நிலைகளில் நமக்கு வித்தியாசமான பொறுப்புகள், வேலைகள் தரப்பட்டிருக்கின்றன. நம்ம எல்லோரும் இந்த உலகத்தில் ஒரு வேலையாள் தான். ஆண்டவருக்கு முன்பாக எல்லோரும் வேலையாட்கள் தான். ஆனால் இந்த உலகத்திலே ஒரு சில எஜமான்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்மை தலைமையேற்று நடத்தி செல்ல சில தலைவர்கள் நமக்கு தரப்பட்டிருக்கிறார்கள். சில அதிபதிகள் நமக்கு மேலே இருக்கிறார்கள். சில அதிகாரம் மிக்கவர்கள் நமக்கு மேலே இருக்கிறார்கள். அவர்கள் நம்மை குறித்து என்ன சொல்லுவார்கள்? இவர் எனக்கு பிரியமான வேலைக்காரன் என்று சொல்லுவார்களா? அல்லது கைவிடப்பட்ட வேலைக்காரன் என்கிற நிலையில் நாம் காணப்படுகிறோமா? நான் ஒரு மிஷனரி சங்கத்திலே பணியாற்றி கொண்டிருந்த பொழுது, இந்திய சுதேச மிஷனரி சங்கத்திலே 1984 முதல் 1991 வரை நான் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது, அந்த மிஷனரி சங்கத்தை தலைமை ஏற்று நடத்த ஒரு அருமையான நல்ல போதகர் ஒருவர், சுயநலமற்ற ஒருவர், ரெவரண்ட் ஜே.எம். ஜெய்சிங் என்று சொல்லக்கூடிய ஒரு போதகர் பொது காரியதரிசியாக இருந்தார். அவர் செய்கிற ஒரு காரியம், நன்றாக ஊழியம் செய்கிறவர்களை மிக நன்றாக ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி அவர்கள் அந்த சங்கத்தை விட்டு வெளியே செல்லாதபடி வைத்திருப்பார். நல்ல ஊழியர்கள், கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள், உண்மையாக உழைக்கக்கூடியவர்கள் அவருடைய காலத்தில் இந்திய சுதேச மிஷனரி சங்கத்தை விட்டு வெளியேறுவதை அவர் ஒரு காலம் விரும்ப மாட்டார். எனக்கு தெரிந்து 2 மிஷனரிகள் அவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார்கள். நாங்கள் இந்திய சுதேச மிஷனரி சங்கத்தை விட்டு வெளியேறுகிறோம் என்று சொல்லி அநேக விஷயங்களை எழுதி இதையும் அதில் சேர்த்திருந்தார்கள். உடனடியாக அந்த வார்த்தையை வைத்து அதை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு விடை கொடுத்து விட்டார். காரணம், அவர்கள் 2 பேரும், ஒருவர் ஒரிசாவில் இருந்தார், ஒரு மிஷனரி ஜவாது மலையில் இருந்தார். அந்த 2 பேர் மேலும் அவர்களுடைய ஊழியத்தின் மேலும் ஒருவருக்கும் ஒரு திருப்தியும் கிடையாது. ஒரிசாவிலே இருந்தவர் தமிழ்நாட்டில் இருந்து பல புகார்களின் நிமித்தமாக ஒரிசாவுக்கு மாற்றப்பட்டார். தகாத தவறுகளை செய்த ஒரு மிஷனரி. அவர் ஒரிசாவுக்கு மாற்றப்பட்டார். அங்கிருந்து கடிதம் எழுதினார். சாதாரணமாக ஒரு வரியும் அதில் சேர்த்து விட்டார், நான் விலகிக் கொள்கிறேன் என்று சொல்லி. அந்த வரியை, அந்த எழுத்தை கொண்டு அந்த கடிதத்தை வைத்து அவருக்கு விடை கொடுத்து விட்டார். ஏனென்றால் தகுதியற்ற ஒரு ஊழியர். இன்னொருவர் ஜவாது மலையிலேயே ஊழியம் செய்தார். அவரும் அதே போல, அவரிடத்தில் ஊழியம் பெரிதாக இருக்காது. அந்த ஜவாது மலையிலேயே எதையாவது செய்து ஜனங்களுக்கு கொடுத்து பணத்தை சம்பாதிக்கிற ஒருவராகத்தான் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவரும் போகிறேன் என்று சொன்னார். உடனே அவரை விடுவித்து விட்டார். இந்த 2 பேரையும் உடனே விடுவித்து விட்டார். இது நன்றாக எனக்கு தெரிந்த ஒரு காரியம். ஏனென்று சொன்னால், நான் 1984 முதல் 1990 வரை அவருடைய தலைமையின் கீழ் வட இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் நான் பணியாற்றி இருக்கிறேன். ஆனால் நல்ல ஊழியர்கள், உண்மையாக ஊழியம் செய்யக்கூடியவர்கள், கடுமையாக ஊழியம் செய்யக்கூடியவர்கள், அவர்கள் என்எம்எஸ் ஊழியத்தை விட்டு, சங்கத்தை விட்டு வெளியேறுவதை அவர் ஒருபோதும் விரும்ப மாட்டார். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நீங்கள் பணி செய்கிற இடத்திலே உங்கள் தலைமைக்கு விருப்பமுள்ள பணியாளனாக, விருப்பமுள்ள பிரியமுள்ள வேலைக்காரனாக, உங்களுடைய பணிகளிலே உண்மை உள்ளவர்களாக, உத்தமம் உள்ளவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா? இன்றைக்கு நடக்கிற ஒரு அநியாயமான காரியம், மேலே உள்ள அதிகாரிகள், மேலே உள்ள
பொறுப்பாளிகள் கீழே உள்ளவர்கள் தவறுகள் செய்யும் பொழுது அவர்களை திருத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்க முற்படும் பொழுது தங்கள் மீது உள்ள குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருந்தும் கூட அதை ஒத்துக்கொள்ளாமல் ஏதேதோ தந்திரமான அபாயமான காரியங்களை யோசித்து எப்படியெல்லாம் அந்த தலைமையின் மீது தனது தவறுகளின் மீது தன்னுடைய தவறுகளை சுட்டி காண்பிக்கிற தலைமையின் மீது நடவடிக்கை எடுக்கிற தலைமையின் மீது என்ன பழிகளை அபாண்டமாய் போடலாம் என்று சொல்லி சொல்லத்தகாத காரியங்களை எல்லாம் செய்து ஒரு பிரியமற்ற ஒரு புறக்கணிக்கப்பட தகுதி உள்ள ஒரு ஊழியனாக இன்று அநேக இடங்களில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று திருச்சபையிலே அந்த நிலைமை காணப்படுகிறது. இன்று அரசாங்கத்திலே அது காணப்படுகின்றது. நிறுவனங்களிலே அது காணப்படுகின்றது. ஏன் குடும்பங்களில் கூட அது காணப்படுகிறது. ஒரு நல்ல தகப்பனுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிய மறுக்கிறார்கள். நல்ல தகப்பனுக்கு பிரியமான பிள்ளைகளாக பிள்ளைகள் இருப்பதில்லை, கண்டிப்பை விரும்புவதில்லை. கணவன் மனைவிக்குள்ளே, கணவன் அந்த குடும்பத்தின் தலைவன், தலை. ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார் வேதத்திலே, மனைவிகளை உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல்லி. எத்தனை மனைவிமார், எத்தனை கணவன்மார் ஒருவருக்கொருவர் பிரியமுள்ளவர்களாக, பிள்ளைகள் பிரியமுள்ளவர்களாக, வேலை செய்கிற இடத்திலே நீங்கள் உங்கள் தலைமைக்கு பிரியமுள்ளவர்களாக, உங்களுடைய நல்ல உழைப்பின் மூலமாக, உங்களுடைய நல்ல நடவடிக்கைகளின் மூலமாக நீங்கள் பிரியமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் அப்படி பிரியமுள்ளவர்களாக இருக்கும் பொழுது நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். உங்கள் மீது கரிசனை பிறக்கும். உங்களுக்காக ஏதாவது ஒரு பரிந்துரை செல்லுமே என்று சொன்னால் உங்களுக்கு மேல் இருக்கிற அந்த முடிவுகளை எடுக்கக்கூடியவர்கள் உடனடியாக நல்ல முடிவுகளை எடுக்க தீவிரிப்பார்கள். இயேசு கிறிஸ்துவிடத்தில் இந்த 100க்கு அதிபதி ஒரு கோரிக்கையை வைக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த கோரிக்கையை பரிசீலனை செய்து அதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஸ்தானத்திலே அந்த 100க்கு அதிபதி இருந்தார். அந்த 100க்கு அதிபதி என்னுடைய வேலைக்காரனும் அந்த 100க்கு அதிபதிக்கு பிரியமானவராக இருந்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் இருக்கிற இடங்களிலே, பணி செய்கிற இடங்களிலே, நம்முடைய பொறுப்புகளிலே, நம்முடைய வேலைகளிலே, நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற பணிகளிலே நாம் உண்மை உள்ளவர்களாக, உத்தமம் உள்ளவர்களாக, நேர்மை உள்ளவர்களாக நாம் இருக்க அதிகமாக அறிவுறுத்தப்படுகிறோம் இந்த அருமையான வேத பகுதியின் மூலமாக. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வசனங்களிலே வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து, பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் வசனத்தில் மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அடிமையானவனானாலும் சுயாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படி கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோடே ஊழியம் செய்யுங்கள். எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடும் சொல்லை விட்டுவிடுங்கள் என்று மிக அழகாக இந்த எபேசியர் 6ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்களிலே வேலைக்காரர்களானாலும் சரி, எஜமான்களானாலும் சரி, ஊழியர்களானாலும் சரி, அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இங்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு காரியம் ஞாபகத்திற்கு வருகிறது. இங்கே ஊழியக்காரர்களை பற்றியும் சொல்லியிருக்கிறது. ஊழியக்காரர்களை பற்றியும் இங்கே நாம் பார்க்கிறோம்.
மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல். 6வது வசனத்திலே, கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். மனுஷரை பிரியப்படுத்துகிற ஊழியத்தை செய்யாமல் தேவனுடைய சித்தத்தின்படியான ஊழியத்தை செய்யுங்கள். இன்றைக்கு நடைபெறுகிற ஊழியங்களை திரும்பி பார்க்கும் பொழுது மனிதரை பிரியப்படுத்துகிற ஊழியத்தை தான் ஏராளமாக பார்க்கிறோம். என்னுடைய வாழ்க்கையிலே நான் 20ஆம் வயதில் ஒரு ரட்சிப்புக்குள்ளே கடந்து வந்தேன். 21 வயதில் ஒரு முழு நேர ஒரு 24வது வயதில் நான் ஒரு முழு நேர ஊழியனானேன். 21வது வயதிலே ஒரு சபையிலே படித்து கொண்டிருக்கும் பொழுதே, கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் பொழுதே ஊழியனாக நான் பணியாற்றினேன். என்னுடைய வாழ்க்கையின் ஒரு புதிய திருப்பத்திற்கு, என் வாழ்க்கையின் ஒரு நல்ல திருப்பங்களுக்கு, என் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக நான் ஒப்படைப்பதற்கு மூல காரணமாக இருந்தது, நாங்கள் அந்த நாட்களிலே ஆராதனைக்காக சென்று கொண்டிருந்த கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் உள்ள இருளப்பபுரம் CSI திருச்சபையினுடைய போதகராக இருந்த ரெவரண்ட் டி. சுந்தர்ராஜ் என்பவர். இந்த ரெவரண்ட் டி. சுந்தர்ராஜ் அவர்கள் நேர்த்தியாக ஊழியம் செய்யக்கூடியவர், நன்றாக பிரசங்கிக்கக்கூடியவர், வீடுகளை ஒழுங்காக சந்திக்கக்கூடியவர், வீடு சந்திப்பு செய்வார். ஒரு நாள் பகல் வேளை நானும் என் தம்பியும் அம்மாவும் வீட்டில் இருக்கிறோம். அப்பொழுது நாங்கள் NGO காலனி, குஞ்சன்விளை NGO காலனியிலே வசித்து வந்தோம். இருளப்பபுரம் திருச்சபையின் போதகராக இருந்த ரெவரண்ட் டி. சுந்தர்ராஜ் அவர்கள் எங்களுடைய வீட்டிற்கு வீடு சந்திப்புக்காக வந்திருந்தார். வந்திருந்த நேரத்தில் என்னுடைய தாயார் என்னை குறித்து அவரிடத்தில் ஒரு கோரிக்கை வைத்தார்கள். என் மகனுக்கு நீங்கள் ஆராதனை வேளையிலே வேத பாகம் வாசிக்க வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தார்கள். அவ்வளவுதான். என்னை பிடித்து கொண்டார். அடுத்து அவர் ஊழியம் செய்கிற இடங்களுக்கெல்லாம் என்னை வேறு சபைகளுக்கு சிறப்பு பிரசங்கியாராக செல்வார், என்னை அழைத்து செல்வார். அந்த திருச்சபையின் ஓவிநாட் பாடசாலையின் ஆசிரியராக்கினார். தான் பிரசங்கிக்க சிறப்பு பேச்சாளராக, சிறப்பு பிரசங்கியாராக போகிற இடங்களிலே முதலாவது 5 நிமிடம் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பை வாங்கி கொடுப்பார். ஒரு நாள் பயோனியர் குமாரசாமி கல்லூரியிலே படித்து கொண்டிருந்த என்னை பார்ப்பதற்காக ஒரு மதிய வேளை வந்து என் கைகளிலே மேலகிருஷ்ணம்புதூர் திருச்சபையின் லே வாலண்டியராக, சபையின் ஊழியனாக நியமன கடிதத்தை வாங்கி கொண்டு வந்து என் கைகளிலே கொடுத்தார். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, எனக்கு 14 வயதாக இருக்கும் பொழுது என்னுடைய தகப்பனாரின் வேலை நிமித்தமாக, அரசு பணி நிமித்தமாக புதுக்கோட்டை என்கிற இடத்தில் உள்ள லுத்தரன் திருச்சபைக்கு எங்களுடைய வீட்டிலிருந்து நாங்கள் நடந்தே, தூரமான அந்த இடத்துக்கு நடந்தே செல்லுவோம். எங்களுடைய வீட்டின் ஒழுங்கு என்ன என்று சொன்னால், 8 மணிக்கு ஆலயத்திலே முதல் மணி அடிக்கிறார்கள் என்று சொன்னால் 7:55க்கெல்லாம் நாங்கள் குடும்பமாக அங்கே போயிருப்போம். யாரும் வந்திருக்க மாட்டார்கள். எந்த சபைக்கு போனாலும், எவ்வளவு தூரமாக இருந்தாலும், முதல் பெல் அடிப்பதற்கு முன்பதாகவே எங்களுடைய குடும்பம் அங்கே உட்கார்ந்திருக்கும். ஆனால் அந்த சபையிலே ஒரு நாள் கூட சபையின் போதகர் வந்து எங்களை விசாரித்ததோ, நீங்கள் யார் என்று கேட்டதோ, எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்டதோ, எங்களுக்காக ஜெபிக்க வந்ததோ கிடையவே கிடையாது. இந்த அநேக திருச்சபையிலே போதகர்களுடைய ஊழியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தங்களுடைய சபையின் மக்கள் மீது கரிசனை உள்ள ஊழியத்தை போதகர்கள் செய்கிறார்களா? ஒரு போதகருடைய உண்மையான, ஒழுங்கான, செம்மையான ஊழியத்தின் பலனாக நான் ஒரு ஊழியனானேன். நான் மட்டுமல்ல, அந்த ரெவரண்ட் டி. சுந்தர்ராஜ் மூலமாக பலர் ஆண்டவருடைய ஊழியத்துக்குள்ளே வந்திருக்கிறார்கள். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, நாம் எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும், நம்முடைய பொறுப்பிலே, நம்முடைய கடமையிலே, நம்முடைய பணியிலே நாம் செம்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய செம்மையான செயல்களின் நிமித்தமாக இயேசு கிறிஸ்து நம்முடைய கோரிக்கைகள் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றி தர தீவிரிப்பார் என்பதிலே சந்தேகமில்லை.
இந்த இடத்துல இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் என்னென்று சொன்னால், ஒரு ஆலயத்தை அந்த 100க்கு அதிபதி கட்டி கொடுத்திருக்கிறார். ஒரு ஆலயத்தை அந்த 100க்கு அதிபதி கட்டி கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மைமைப்படுத்தி அவரை பின்பற்றும் ஜனங்களை அவர் நேசித்திருக்கிறார். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இன்றைக்கு ஏராளமான கிறிஸ்தவர்கள் கோடீஸ்வரர்களாக பல கோடிக்கு அதிபதிகளாக இருக்கிறார்கள். ஆண்டவர் அவ்வளவு ஆசீர்வாதங்களை அநேகருக்கு கொடுத்திருக்கிறார். உலகமெங்கும் பரவி இருக்கிறார்கள். உலகமெங்கும் உள்ள கிறிஸ்தவர்களில் ஏராளமான பேர் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் அடைந்திருக்கிறார்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்காக செய்த காரியம் என்ன? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்கள் செய்த காரியம் என்ன? தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் நேசிக்கிறீர்களா? தேவனுடைய ஊழியர்களை நீங்கள் நேசிக்கிறீர்களா? ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக பெரிய காரியங்களை இந்த 100 அதிபதியைப் போல செய்திருக்கிறீர்களா? உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். அநேகர் இன்றைக்கு அநேக நற்கிரியைகளை செய்கிறார்கள். அநேக இடங்களிலே ஆலயங்களை கட்டி கொடுக்கிறார்கள். அது மட்டும் போதாது. கடந்த 1991ஆம் ஆண்டு தேவனுடைய பிரதான சித்தத்தின்படி நட்பு என்கிற சமூக சேவையோடு கூடிய மிஷனரி பணியை நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 2001ஆம் ஆண்டு UK தேசத்திலிருந்து ஒரு நபர் வந்து எங்களுடைய தேவைகளை பார்த்து திருவண்ணாமலை மாவட்டம் அமிர்தி ஜவாதுமலை வன கிராமத்தில் ஒரு சிறிய பள்ளிக்கூடத்தை முழுவதுமாக தேவையான பணத்தை கொடுத்து அவர் கட்டி கொடுத்தார். ஆசிரியர்கள் தங்குவதற்கான இருப்பிடத்தை அவர் கட்டி கொடுத்தார். அதன் பின்பு நம்முடைய நாகர்கோவில் CSI ஹோம் சர்ச் கொடுத்த ஒரு 1.5 லட்சத்தை வைத்து ஆரம்பித்து 13 லட்சத்தில் ஒரு சமுதாய கூடம் ஒன்றை நாங்கள் அங்கே கட்டினோம். 2002ஆம் ஆண்டு முதல் அந்த பள்ளிக்கூடம் செயல்பட ஆரம்பித்தது. கடந்த 4 ஆண்டுகளாக அந்த பள்ளிக்கூடம் செயல்பட முடியாமல் முடங்கி கிடக்கிறது. காரணம் என்ன என்று சொன்னால், கூடுதலான வகுப்பறைகள் தேவை. அந்த இடத்தை சுற்றி, அந்த பள்ளி வளாகத்தை சுற்றி காம்பவுண்டு சுவர் கட்டப்பட வேண்டும். அந்த பள்ளியிலே ஜவாது மலையில் உள்ள மலைவாழ் மக்கள்தான் வந்து படிப்பார்கள். அந்த மலைவாழ் பிள்ளைகள் தினமும் வந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே கிடையாது. ஆகவே அவர்கள் தங்கி படிக்க வேண்டும். தங்குவதற்கான விடுதிகள் கட்டப்பட வேண்டும். இவைகளெல்லாம் இல்லாத காரணத்தினாலே, இந்த குறைபாடுகளின் காரணத்தினாலே ஏராளமான பிள்ளைகள் படிப்பது அந்த கோவிடோடு 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் கோவிடோடு அது தடைப்பட்டு அப்படியே முடங்கி கிடக்கிறது. கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, அநேகருக்கு நான் கடிதம் எழுதுகிறேன், அநேகரை நான் கேட்கிறேன். வெகு சிலர் சில உதவிகளை செய்கிறார்கள். என்றாலும் இன்று கடனும் பட்டு அந்த காரியத்தை முழுவதுமாக செய்து முன்னேற்ற முடியாமல் நாங்கள் தவித்து கொண்டிருக்கிறோம். மிஷனரிகள் அந்த நாட்களிலே வந்தார்கள். அவர்கள் கல்விக்கூடங்களை கட்டினார்கள், கல்லூரிகளை கட்டினார்கள், மருத்துவமனைகளை கட்டினார்கள், ஆலயத்தையும் கட்டினார்கள். அன்பானவர்களே, உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன். உங்களை அன்போடு கூட நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஊழியத்திற்காக, இந்த ஊழியத்தின் தேவைகளுக்காக நீங்கள் உதவி செய்யுங்கள். இதை குறித்த அந்த வெப்சைட்டின் விளக்கங்கள் உங்களுக்கு தரப்படும். தயவு செய்து நேரடியாக கூட நீங்கள் வந்து பார்த்து உதவி செய்யலாம். இந்த உலகத்திலே அநேகர் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட வழக்கறிஞர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மருத்துவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல கட்டட கலைஞர்கள் இருக்கிறார்கள், இன்ஜினியர்கள் இருக்கிறார்கள், பொறியாளர்கள் இருக்கிறார்கள். பல விதங்களில் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு ஞானத்தோடு வெற்றிகரமாக தங்கள் பணிகளை செய்கிற அதிபதிகள் ஏராளம் இருக்கிறார்கள். உங்களுடைய திறமைகளை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக நீங்களே முன் வந்து சென்று பிரச்சனைகளோடு இருக்கிறவர்களுக்காக வழக்காடுங்கள். உதவிகள் தேவைப்படுகிறவர்களுக்கு மருத்துவ உதவிகளை நீங்கள் செய்து கிறிஸ்துவை பற்றி சொல்லுங்கள். கல்வி உதவி தேவைப்படுகிற ஸ்தாபனங்களுக்கு சென்று அவர்களுக்கு என்ன உங்களால் செய்ய முடியுமோ செய்து அவர்களை ஊக்கப்படுத்துங்கள்.
ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை குறித்து தேவனுடைய சமூகத்திலே உங்களுடைய நற்செயல்கள் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டியது அவசியம் என்பதை இந்த அருமையான லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் 10 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி எபேசியரிலே எப்படி அந்த ஊழியர் எஜமானுடைய உறவு இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். எனக்கு ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருகிறது. கடந்த 2004-5 ஆண்டுகளிலே நானும் என் மனைவியும் பிள்ளைகளுமாக எங்களுக்கு இருந்த ஒரு சின்ன இண்டிகா காரிலே வேலூரில் இருந்து நாகர்கோவிலுக்கு பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு பயணம் செய்து கொண்டிருந்தோம். அப்படி பயணப்பட்டு போய்கொண்டிருந்த நேரத்தில் சேலத்துக்கு அருகாமையில் அந்த வேளையிலே இந்த 4 வழி சாலையெல்லாம் போட்டு கொண்டிருந்த ஒரு நேரம், எங்களுடைய அந்த சிறிய காரினுடைய ஒரு சக்கரம் பழுதாகிவிட்டது, பஞ்சர் ஆகிவிட்டது. உடனே காரை நிப்பாட்டி இருக்கிற பொருள்களை எல்லாம் கீழே இறக்கி வைத்து அந்த ஸ்டெப்னி டயரை எடுத்து மாற்றுவதற்காக நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் பக்கத்திலே எதிர்முனையில் இருந்து ஒரு ஃபோர்டு எண்டோர் கார், நீளமான உயரமான வெள்ளை கலரில் ஒரு கார், அதில் டிரைவர் மட்டும் இருக்கிறார். அவரும் வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டு அவர் வந்து கொண்டிருக்கிறார். எங்களை சற்று தாண்டி போய்விட்டார் வேகமாக. பின்பு போன வேகத்தில் அப்படியே பின்னால் வந்தார். ஓடி வந்து, சார் நீங்கள் கொஞ்சம் ஒதுங்குங்க, நான் அந்த சக்கரத்தை எடுத்து இந்த பழுதான சக்கரத்தை அகற்றிவிட்டு இந்த நல்ல சக்கரத்தை மாட்டி எல்லாவற்றையும் நான் வைத்து தருகிறேன், நீங்கள் 4 பேரும் ஒதுங்கி நில்லுங்கள் என்று சொல்லிவிட்டார். எல்லா வேலைகளையும் வேகமாக அவர் செய்து முடித்தார். நான் சொன்னேன், ரொம்ப நன்றி என்று அவருக்கு ஒரு சிறிய தொகையும் கொடுக்க நான் முன் வந்தேன். அவர் சொன்னார், எனக்கு நன்றி சொல்ல வேண்டாம், எனக்கு நன்றி சொல்ல வேண்டாம். அவர் ஒரு பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவன், அருமையான வாகன ஓட்டுநர். அவர் சொன்னார், எனக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டாம், என்னுடைய முதலாளிக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். என்னுடைய முதலாளி ஸ்டார் பட்டாசு நிறுவனத்தின் அதிபர், ஸ்டார் பட்டாசு தொழிற்சாலையின் அதிபர். அவருக்கு நான் டிரைவராக இருப்பதனால்தான் அவரை கொண்டு போய் திருச்சியிலே நான் ஏர்போர்ட்டிலே கிறிஸ்மஸுக்காக சிங்கப்பூர் போவதற்கு அனுப்பிவிட்டு நான் இந்த பக்கம் சென்னைக்கு போகிறேன் அவர்களுடைய குடும்பத்தின் வேலையாக என்று கூறினார். என்னுடைய முதலாளிக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு சந்தோஷமாக சென்று விட்டார். எனக்கு அவர் சொன்ன அந்த வார்த்தை அதிகமாக என்னை தொட்டது. தனக்கு நன்றி சொல்ல வேண்டாம், தனக்கு வேலை கொடுத்து நான் உங்களை சந்திப்பதற்கு காரணமாக அவர் காரை நான் ஓட்டி கொண்டு வந்ததினாலே தானே உங்களுக்கு உதவி செய்தேன், எனக்கு அல்ல, என்னுடைய முதலாளிக்கு தான் நன்றி சேரும், ஆண்டவருக்கும் நன்றி சேரும் என்று சொன்னார். பாருங்கள், முதலாளியின் மீது அவருக்கு இருந்த ஒரு மரியாதை, ஒரு பாசம், நமக்கும் நாம் இருக்கிற இடங்களில் உள்ள மேலானவர்களுக்கும் இடையே உள்ள உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்முடைய செயல்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நாம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் தியானித்த காரியத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இந்த உலகத்தில் எத்தனையோ விஷயங்களை உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய நாமத்து நிமித்தம் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்கிறோம், எங்கள் குடும்பத்துக்கு வேண்டும் என்று கேட்கிறோம், எங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு வேண்டும் என்று கேட்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட நலமான காரியங்களை செய்திருக்கிறோம் என்பதை யோசித்து பார்த்து, இதுவரையிலும் நாங்கள் எந்த ஒரு காரியத்தையும் உடைய நாமத்தின் மகிமைக்காக செய்யாத ஒரு குறையோடு இருப்பமையானால் எங்களை தாராளமாக உடைய நாமத்தின் மகிமைக்கான நற்காரியங்களை செய்வதற்கு ஏவியருளும்படி நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் கோரிக்கைகள் உடைய சமூகத்தில் வரும்பொழுது அதை நிறைவேற்றி நீர் தருவதற்கு எங்களை தகுதிப்படுத்தும், எங்கள் உள்ளத்திலே பேசும், எங்களை செம்மையாக்கும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன்.